ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான விளாகில் உங்களால் சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. தமிழில் பார்த்து புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நம்மளோட ஜெர்னி வந்து எங்கன்னு. எஸ்ங்க, ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ரால தாங்க இருக்கும். இங்கே இருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா வந்தே பாரத்தை தான் கவர் பண்ண போகிறோம். எந்த வந்தே பாரத்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ரால இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் போகிற வந்தே பாரத்தில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ராவோட அம்மன் கோயில் சூப்பராக இருக்கும். நைட் டைமில் வியூ வருது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் 7:30 ஆச்சு. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாக் கவராக இருக்குது. மேலே தான் நம்ம ட்ரெக் பண்ணி போகணும் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ணலாம் ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி அம்மன் கோயிலை. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:45 ஆச்சு. 8:10 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வந்தே பாரத் இங்கேருந்து கிளம்ப போகுது. சரி வாங்க உள்ளே போய் வந்தே பாரத் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு பார்த்துட்டு நம்ம ஜர்னி கண்டினியூ பண்ணலாம். ஜர்னியில் நிறையா விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த விளாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ராவல் தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ட்ரெயின் வந்திருக்கு போலங்க ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ராக்கு. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இறங்குறாங்கன்னு இந்த கோயிலுக்கு. ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ரா ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் இருக்கும். இங்கே தான் டீ குடித்தோம். செம்ம ஒர்த்தாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு டீ. 3 பேர் குடிச்சிட்டு இப்போ விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதாங்க நம்ம ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ராவில் இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற வந்தே பாரத். ஸோ பிளாட்ஃபார்ம் 1 தான் இருக்குது. பயங்கர செக்யூரிட்டிங்க. 7:55 ஆச்சு. டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்மளோட கோச் வந்து அந்த லாஸ்ட்டு C7. கூட்டம் பாருங்கள், வண்டியே ஃபுல்லுங்க. செம்ம டிமாண்டடான வந்தே பாரத் தான் இது. ஸோ நம்மளோட சீட்டில் வந்து ஐக்கியம் ஆயாச்சு. ஸோ சேம் ஆஸ் யூஸ்வல் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதில் வந்தே பாரத் மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ்லாம். பட் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் மாறும். அது என்னென்ன ஜர்னி கிளம்பினோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக 8:10 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ராலேருந்து நம்மளோட ட்ரெயின் வந்தே பாரத் கிளம்பி ஆச்சுங்க. இந்த ஜர்னியில் நான் சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க. இது நம்மளோட ப்ரீவியஸ் விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. திருவனந்தபுரத்துலேருந்து நிஜாமுதீனுக்கு ராஜதானியில் வந்திருப்போம். நம்ம கூட ட்ராவல் பண்ண பாலாஜி ப்ரோ அண்ட் இப்போ வந்து ட்ராவல் அரவிந்தராஜ் ப்ரோ 3 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கட்ராலேருந்து நம்ம ஸ்ரீநகர் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரே வைப்பு தான் இருக்கும். ஃபார்ம் 1ல் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான், அதுவும் வந்தே பாரத் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுவும் செக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குங்க. 2-3 செக் முடிஞ்சவொடனே தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக் நடக்குது, லக்கேஜ் இதெல்லாம் வச்சுற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தே பாரத் டிக்கெட் இருக்கவங்க மட்டும் சைடாக வர சொல்லிடுறாங்க. அந்த டிக்கெட் வந்து டிடிஆர் வெளியே ஒருத்தங்க செக் பண்ணுறாங்க. வந்தே பாரத் டிக்கெட் தானே, எத்தனை பேர் என்னன்றதை. அதை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு செக்கிங் நடக்குது. ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ரா கோயில் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றது சொல்லிடுறாங்க உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு ஃபுட்ரு, ஓகேங்களா, ஒரு புக் ஹோல்டரு, அப்புறம் பார்த்தீங்களா ஃபுட் ரெஸ்ட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு, ஓகேங்களா. USB ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வேணால் இறக்கி விட்டுருக்கோம், ஓகேங்களா. அப்புறம் மேலே வந்து ரீடிங் லைட் டச் பண்ணால் உங்களுக்கு ரீடிங் லைட். ஃபஸ்ட்டு டனலுங்க கட்ராலேருந்து எடுத்த உடனே டனல் பாருங்கள், லைட்டிங்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு டனல் கிராஸ் பண்ணுறோம். கட்ராலேருந்து வெளியே வந்த ஒரு 2 நிமிஷத்துலேயே. வந்தே பாரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணால் வாட்டர் பால் தருவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்து நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் தராங்க. ஃபஸ்ட்டு ப்ரொவைடட் நியூஸ் பேப்பர். இங்கே பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குது. ஃபுல் ஃபாகா, சான்ஸே இல்லை. 2வது டனல் இதை நமக்கு வந்து ட்ராவல் பாருங்களேன் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குன்னு. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த ஏரியா நம்ம ட்ராவல் பண்ணுறது. வண்டி கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ் வாங்கிக்கலாம், இல்லை ஹிந்தி வேணும்னா ஹிந்தி வாங்கிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது.
வண்டிக்கு கிளம்ப நம்ம அடுத்த கொஞ்ச நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க ரயில் நீரோடது. சரி வாங்க இப்போ இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 20641 ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி கட்ரால இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுங்க. இந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 6 days மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் டியூஸ்டே வந்து இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. காலையில் 8:10 வந்து ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி கட்ராலேருந்து கிளம்புற இந்த வண்டி உங்களுக்கு 11:10 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீநகர் போய் ரீச் ஆகுங்க. கட்ராலேருந்து ஸ்ரீநகருக்கு நம்ம டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் வந்து 191 கிலோமீட்டர்ஸ். இந்த 191 கிலோமீட்டர்ஸ் ட்ரெயின் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 மணி நேரத்தில் தாங்க கவர் பண்ணுது. நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பனிஹால்ன்ற ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்கும் இந்த வண்டி. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏசி சேர் காரில் வந்து 740 ரூபா ஆச்சு வித் ஜிஎஸ்டியோட. இதுவே உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1400 அந்த மாதிரி ஆகுங்க. 6/6/2025 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வந்தே பாரத் இனாகரல் பண்ணி வச்சார். அது ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று கட்ராலேருந்து ஸ்ரீநகர் போகிறது, இன்னொன்று ஸ்ரீநகர்லேருந்து கட்ரா வர வந்தே பாரத். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 8 கார் வந்தே பாரத் தான். 7 ஏசி சேர் காரும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவோட 68வது வந்தே பாரத்துங்க. हमने है भारत का पहला केबल स्टेट रेलवे ब्रिज अंजी ब्रिज। भारत की बेमिसाल इंजीनियरिंग के नए गौरव अंजी ब्रिज की ऊंचाई नदी तल से 331 मीटर है। यह ब्रिज 96 केबल्स स्ट्रक्चर represents a breakthrough in rail infra. Take in the view as history unfolds right in front of you. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு கேபிள் ஆர்ச் பிரிட்ஜான அஞ்சுகார் பிரிட்ஜ் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். அதோட அனௌன்ஸ்மெண்ட் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பிரிட்ஜ் வர கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இதுதாங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு கேபிள் ஆர்ச் பிரிட்ஜ் अंजीघाट ब्रिज। बेमिसाल इंजीनियरिंग के नए गौरव अंजी ब्रिज की ऊंचाई नदी तल से 331 मीटर है। यह ब्रिज 96 केबल्स द्वारा सपोर्टेड है। भारतीय इंजीनियरिंग के नई तकनीक और नवाचार को महसूस करें एवं इसका अनुभव हमारे साथ साझा करें। அவுட் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஃபாகாக தாங்க இருக்குது, மிஸ்டாக தான் இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இதாகுது, வெப்பத்துக்கு டோர்ஸ் எல்லாம் இதாகுது, மறுபடியும் வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆனோன்னு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. रेलवे आर्च ब्रिज चिनाब ब्रिज के ऊपर से यात्रा कर रही है, जिसकी ऊंचाई 359 मीटर है। यह पेरिस के प्रसिद्ध एफिल टावर से भी ऊंचा है। यह अद्वितीय ब्रिज न केवल अपनी ऊंचाई के लिए जाना जाता है, बल्कि यह 266 किलोमीटर प्रति घंटा की இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஓலே ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜான சென்னா பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க சென்னா பிரிட்ஜு, வேர்ல்டே லாங்கஸ்ட் பிரிட்ஜு. ஸோ ஃபாகுனால நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. सक्षम है, जो इसकी मजबूती और सुरक्षा का प्रमाण है। चिनाब ब्रिज केवल इंजीनियरिंग की मिसाल नहीं है, बल्कि यह नए भारत की प्रगति और सामर्थ्य का भी प्रतीक है। हमें गर्व है कि यह ब्रिज पूरे विश्व में भारतीय इंजीनियरिंग की उत्कृष्टता को दर्शाता है। आप सभी अपनी गौरवशाली यात्रा वृत्तांत हमारे साथ साझा करें। வந்து பார்த்துருப்பீங்க வேர்ல்டு லாங்கஸ்ட் சென்னா பிரிட்ஜ் வந்து என்ன ஒரே ஒரு ஒருத்தர்னா சூப்பராக இருந்துச்சு கிராஸ் பண்ணுறப்போ. பட் என்ன ஃபுல்லி மிஸ்ட் ஃபார்ம் ஆனால அவங்களுக்கு வியூ வெளியே தெரியாமல் போயிடுச்சு. உள்ளே இருக்க எஸ்பிஜியும் அதான் சொன்னார், மிஸ்ட் இருக்கனால உங்களுக்கு எதுவும் தெரியாமல் போயிடுச்சு, இல்லைன்னா நல்லா இருக்கும் வியூவு அப்படின்னாரு. ஒவ்வொரு கோச்சுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எஸ்பிஜி நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சும்மா எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. நார்மல் வந்தே பாரத் மாதிரிலாம் போனால் ஒன்று ரெஸ்ட் ரூமுக்கு போகணும், இல்லைன்னா அமைதியாக வந்து உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். இங்கிட்ட எங்கிட்டலாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடாது. அவங்க எந்திரிச்சு அங்கிட்டு போகணுன்னா கூட ஃபஸ்ட்டு விடலை, உட்காந்தே இருங்க, இல்லை அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் என்ன போங்க, சும்மா அங்கிட்டு இங்கிட்டலாம் நடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து கண்காணிப்புலேயே தான் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்காங்க. எல்லா கோச்லேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எஸ்பிஜி போட்டாங்க. ஃபைவ் சிக்ஸ் செவன் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:30 ஆச்சு. வண்டி கிளம்பி ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் ஒரு டீ பேக்கெட்டும் ஒரு பிஸ்கெட்டும் கொடுத்துட்டாங்க, ஹாட் வாட்டர். ஆஸ் யூஸ்வல் அதெல்லாம் வந்தே பாரத்தில் கொடுக்குற மாதிரி தான், ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. கட்ராலேருந்து பனிஹாலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 110 கிலோமீட்டருங்க. கட்ராலேருந்து பனிஹால் போகிற இந்த செக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா டனல்ஸ் பிரிட்ஜஸாக இருக்குங்க. பனிஹால்லேருந்து ஸ்ரீநகர் போகிற அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க பிளெயின்ஸாக தான் இருக்கும். ஸோ வண்டியோட டாப் ஸ்பீட்லாம் வந்து பார்த்தா 100, 110 அதுக்கு மேலெலாம் போகாது உங்களுக்கு. டனல்ஸ் பிரிட்ஜஸ் இருக்கனால, காட் செக்ஷன்றதுனால.
சங்கல் டான். சங்கல் டான். சங்கல் டான். டான் டான். கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ளே மறுபடியும் மிஸ்ட் வந்தது. இப்போ நம்ம மார்னிங் ட்ராவல் பண்ணக்கூட வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குன்னா நமக்கு டீ காஃபி அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். நமக்கு லஞ்செலாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்கள் ஆஃப்டர்நூன் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்தே பார்த்தா 2:55 கிளம்புது பார்த்தீங்களா. வாட் எவர் நீங்கள் ஸ்ரீமாதா வைஷ்ணவி கட்டுற வந்து ஸ்ரீநகர் போகிறதுலையாகட்டும் இல்லை ஸ்ரீநகர்லேருந்து ஸ்ரீமாதா வைஷ்ணவி கட்டுறதுக்கு போகிறதுலையாகட்டும் அதில் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் ஏதாவது டீ காஃபி மாதிரி கொடுத்துட்டு பிஸ்கெட் கொடுத்துட்டு அப்புறம் லஞ்ச் எதாவது கொடுப்பாங்க. ரைஸு தால் அப்புறம் ரோட்டி சப்பாத்தி இது மாதிரி. இன்னொன்று குறிப்பான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயினில் வெறும் வெஜ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, நான்வெஜ் ஆப்ஷன் கிடையாது. அங்கே வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க மலைகள் அடடே வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் வின்டர் சீசனில் வந்தால் இன்னும் செம்மையாக இருக்குங்க வியூ பார்க்க. இப்போயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தா தெரியுது. ஸோ இதெல்லாம் இன்னும் நல்லா பனி உள்ள காலத்தில் வந்து அருமையாக இருக்கும். டனல்ஸ் தான் ஃபுல்லாக மலைகளுக்குள்ளே டனல்ஸ் பண்ணி ரோட் போட்டிருக்காங்க ட்ராக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஃபாக் மிஸ்ட்டு தாங்க. செடி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கட்லெட் மாதிரி கொடுப்பாங்களா கட்லெட், அதுவும் சும்பேர் சம்பாரா சும்பேர் சும்பார் சும்பேர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் ஜவானுங்க தாங்க இருக்கும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்பேர் SUMBAR ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பெரிய லாங்கஸ்ட் டனல் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். பீர்பாஞ்சால் டனல்னு சொல்லுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்பீங்க. இதோட டனலோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.5 கிலோமீட்டர் என்னமோ கிட்டத்தட்ட. செம்மையாக இருக்கும் போது பாருங்கள். 77 kilometers. 12 கிலோமீட்டர். Features a main tunnel for operations and a parallel escape tunnel for safety. Built through ancient Precambrian rocks using advanced ATM technology, it connects the beautiful Sambhar Valley to Mahumangal Valley. Experience this incredible journey through the heart of the Himalayas. ஸோ இதுதாங்க அந்த லாங்கஸ்ட் டனல். நம்ம இந்தியாவுடைய லாங்கஸ்ட் டனல் Dear passengers, behold as we enter the tunnel, India's longest transportation tunnel at 12.77 kilometers. This centenary marvel features a main tunnel for operations and a parallel escape tunnel. ஒவ்வொரு டனல் முடிகிறப்பயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸுங்களாக உட்காந்துருக்காங்க. அந்த டனல் விட்டு பார்க்கும்போது தெரியுது எந்த அளவுக்கு செக்யூராக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச்சு ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி கட்ராலேருந்து ஸ்ரீநகருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 198 கிலோமீட்டருங்க. இந்த 198 கிலோமீட்டரை நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க, பனிஹால்ன்ற ஸ்டேஷனு. ஸோ ஸ்ரீமாதா வைஷ்ணவி கட்ராலேருந்து பனிஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 110லேருந்து 115 கிலோமீட்டர். இந்த 115 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டனல்ஸ்குள்ளேயே தான் போயிட்டுருக்கோம். இப்பயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டனல்ஸ்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். பிளெயின்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பனிஹால் டு ஸ்ரீநகர் அந்த ஸ்ட்ரெச் மட்டும்தான் நிறையா நீங்கள் பிளெயின்ஸ் அதாவது டனல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்ரீமாதா வைஷ்ணவி கட்ராலேருந்து பனிஹால் வரைக்கும் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி நிறைய டனல்ஸ் வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நிறையா டனல்ஸ் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். வண்டி டனலுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கே தவிர பிளெயின்ஸில் ஓப்பன் ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மணி வந்து இப்போ 9:15 ஆச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. விளாகில் சொன்ன மாதிரி அது பியூர் அண்ட் பியூர் வெஜ் வந்தே பாரத், நான்வெஜ் ஆப்ஷனும் இல்லை, ப்ரொவைடும் பண்ண மாட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கட்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஒரு மஃபின்னு, ஒரு கெச்சப்பு, அப்புறம் இந்த ஹாட் வாட்டரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு இந்த டீ பவுடர். ஃபுட்டு நல்லா தாங்க இருக்குது, குறைனா இல்லை, நல்லா தான் இருக்குது. உப்புமாவும் நல்லாயிருக்கு, இந்த வெஜ் கட்லெட்டும் நல்லாயிருக்கு. Srinagar.
Vande Bharat Express. ஸோ இது வந்து காலையில் ஸ்ரீநகர்லேருந்து கிளம்புன வந்தே பாரத் கட்ரா போகுது. கிராசிங் வந்து எங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க, கஹாரி ஸ்டேஷன். கிராசிங்க்கு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. மணி 9:37. சுகர் கொடுத்தானே என்ன இதில் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்குமே, சுகர் தான் இப்படி ஸோ நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு தரமான வந்தே பாரத் ஃபுட்டுனா இதுதான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நிறையா வந்தே பாரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. கொடுத்த அந்த உப்புமா ஆகட்டும், அந்த வெஜ் கட்லெட் ஆகட்டும், ரொம்பவே தரமாக இருந்துச்சு. அவங்களோட ஒப்பீனியனும் கேளுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒர்த்து வேற மாதிரி. ஸோ சாப்பிட்டு முடிச்சவனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த கோடு போட்டு சாப்பிட்டு நல்லா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உப்புமாக்கு நீங்கள் கேக் வெட்டி பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து உப்புமாவை பேன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வீட்டில். ஆனால் இங்கே வந்து நல்லா இருக்கு டேஸ்ட்டாக. ஆமாம், நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. சொல்லுவோம் என்னோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5 out of 5 கொடுப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி சரி. பனிஹால்லேருந்து டெமோ நிற்குது. பனிஹால்லேருந்து சங்கல்டான் போகிற டெமோ போல் நிற்குது. ஒரு 5 minutes earliயாக பனிஹால் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இதுதான் வியூ. ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம போவோம் ஸ்ரீநகருக்கு. மலைகள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ லோக்கோ பைலட் ரெடியாக இருக்கார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பனிஹால்லேருந்து பர்முலா போகிற டெமோ ரெடியாக நிற்கிது. ஸோ உள்ளே ஏற சொல்லிட்டாங்க, உள்ளே ஏறுறோம். ஸோ இந்த டெமோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்த் vloggers வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்டர் சீசனில் கவர் பண்ணி போட்டிருப்பாங்க. வின்டர் சீசனில் இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பனி விழுந்து கிடக்கும், சூப்பராக இருக்கும். வின்டர் சீசனில் நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி. ஸோ இந்த தெரிகிற ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்ராலேருந்து ஸ்ரீநகர் வர பை ரோடுங்க அது. இன்னும் மலைகள் தாங்க, செம்மையாக இருக்குங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லு நமக்கு பிளெயின்ஸ் தான், டனல்ஸ்லாம் வராது அவ்வளோ. ஸ்ரீநகர்லேருந்து கட்ராக்கும், கட்ராலேருந்து ஸ்ரீநகருக்கும் ஒரு நாளைக்கு வந்து 2 வந்தே பாரத் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது 26401 ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி கட்ராவில் வந்து காலையில் 8:10 கிளம்புற இந்த வந்தே பாரத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 11:10 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் போய் ரீச் ஆகுங்க. இது வந்து எக்ஸப்ட் டியூஸ்டே தவிர ரிமைனிங் டேஸில் ரன் ஆகும். இதுவே மத்தியானம் 2:55 ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி கட்ராவிலிருந்து கிளம்புற வந்தே பாரத் ட்ரெயின் நம்பர் 26403ங்க. இது வந்து ஸ்ரீநகருக்கு வந்து சாயங்காலம் 5:53 போய் ரீச் ஆகும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ட் வெட்னஸ்டேங்க. இதே மாதிரி ஸ்ரீநகரில் காலையில் 8 மணிக்கு கிளம்புற ட்ரெயின் நம்பர் வந்து 26404. ஸ்ரீநகரில் காலையில் 8 மணிக்கு கிளம்புற இந்த வந்தே பாரத் வந்து ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி கட்ராக்கு வந்து 11 மணிக்கு ரீச் ஆகும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ட் வெட்னஸ்டே ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீநகர்லேருந்து மத்தியானம் கிளம்புற வந்தே பாரத் வந்து ட்ரெயின் நம்பர் 26402 ஸ்ரீநகரில் 2 மணிக்கு கிளம்பி ஸ்ரீமாதா வைஷ்ணோதேவி கட்ராக்கு சாயங்காலம் 4:58 வரும். இது வந்து எக்ஸப்ட் உங்களுக்கு டியூஸ்டே ஆப்ரேட் பண்ணுவாங்க.
நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த வந்தே பாரத்துக்கும் நம்ம நார்மல் தமிழ்நாடு இங்கிட்டலாம் ஆப்ரேட் பண்ணுற வந்தே பாரத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து வின்டர் சீசனில் ரொம்பவே பனி விழுவுன்றதுனால வாட்டர்லாம் ஃப்ரீஸ் ஆகிரும், அதாவது ரெஸ்ட் ரூமில் பாத்ரூமில் இருக்க தண்ணிலாம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த ட்ரெயினில் வந்தே பாரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்னோ கவர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பனி காலத்தில் பனி ரொம்ப விழுவுன்றதுனால ஏசியை வந்து கம்மி பண்ணி ட்ரெயினுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த வந்தே பாரத்தில். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 கார் வந்தே பாரத்தை தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 8 காரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு சிசி ஆகட்டும் ஈஸி ஆகட்டும். ஸோ பெட்டர் டு இது இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபியூச்சர்ஸ் டூரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் இங்கே வர்றதுக்கு ஈஸியாக ரொம்பவே ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கட்ராலேருந்து ஸ்ரீநகர் ரீச் ஆகலாம். ரோட்லலாம் வந்து அவங்களுக்கு அரௌண்ட் 8 to 10 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ரோடு வந்து கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, 350 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. பட் ட்ரெயின்னா உங்களுக்கு அரௌண்ட் 200 கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு 3 மணி நேரத்தில் ஈஸியாக வந்துடலாம். கட்ராலேருந்து வந்து அழுப்பே தெரில, சொல்ல போனால் 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோமான்றது தெரியல, அதனால ஈஸியாக இருக்குது. अपने गंतव्य श्रीनगर स्टेशन पर पहुंचने वाली है। We are about to reach our destination. श्रीनगर कृपया மெமோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. இவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் மெமோ ட்ரெயின் சாமி. கரெக்டாக 11 மணிக்கு 11:08 வரணும், 11 மணிக்கெல்லாம் வந்தாச்சு ஸ்ரீநகர். ஃபைனலி வி ரீச் ஜம்மு காஷ்மீரோட தலைநகரமான ஸ்ரீநகர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸ்கூல் பசங்களாம் வந்து